மூஞ்சில் அடித்த மாதிரியான பதில் இல்லை, நாங்கள் யாருமே வரமாட்டோம் அப்படின்றார். இப்போ பௌத்தராக மாறுவது எப்படி? கன்வர்ஷன் யார் பண்ணி கொடுப்பா அப்படின்னா, கன்வர்ஷன் எதுக்கு அப்படின்றார். இதுதான் பௌத்தர் அயோத்திதாசருடைய அந்த காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். அப்போ அயோத்திதாசருடைய இந்த சிக்கலான அணுகுமுறை இருக்கு இல்லையா, இந்த சிக்கலை எப்படி விளங்கி கொள்வது அப்படின்னு கேட்டால், அவருக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஆள்காட்டையும் இன்னொரு பக்கத்தில் அனகாரியா தம்மபாலாவையும் வச்சாதான் இது விளங்கும். ஆள்காட்டு வந்து ரெண்டு விஷயம் செய்கிறாரு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அழுத்தமான தருணத்தை வந்து ஒரு நகைச்சுவை மூலமாக நான் அப்படியே கடந்து போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு வேளை என்னுடைய அழுத்தத்தை லகுவாக்கும்னு நினைக்கிறேன். பேராசிரியர் அருகில் இருப்பார். நான் பார்த்துருப்போம் ஒரு திரைப்படத்தில் வடிவேல் ரஜினியை ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக போய் பார்க்கும்பொழுது அவனால் அந்த பரவசம் தாங்கவே முடியாது. யாராவது சொன்னால் நம்புவாங்களா, யாராவது கேட்டால் நம்புவாங்களான்ட்டு அப்படியே ரொம்ப பரவசம் அடைவான். அதே மாதிரி ஒரு பரவசம் தான் எனக்கும். ஏன்னா தமிழ் பண்பாட்டு சூழலில் எனக்கென்று நான் உருவாக்கி வைத்த மாபெரும் நாயகர்கள் பலர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் வந்து எனக்கு பேராசிரியர் தர்மராஜா அவர்கள். அது அந்த உச்ச நட்சத்திரத்தை, சினிமா நட்சத்திரத்தை ஒரு ரசிகன் கண்டு கழிப்பதை விட மிக அதிகமான ஒரு பரவசத்தில் நான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஆய்வு தொடங்கிய ஒரு 2012-13 ஆண்டுகள்லேருந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டு வந்திருக்கிற பேராசிரியர் தர்மராஜா அவர்கள். முக்கியமாக நான் அறிந்த எனக்கு புலப்பட்ட ஒரு ஆளுமையாக நான் முன்வைத்தரும் அறிமுகம் செஞ்சுட்டு அதுக்குள்ளே போகிறேன். நான் ஒரு முறை முதல் கான்ஃபரன்ஸ்க்காக நான் வெளியே போகும்போது தமிழ் கருத்தரங்குக்கு போகும்போது ஒரு 3 நாட்கள் மிக செறிவோடு கருத்தியல் சார்ந்து உரையாடல் நிகழ்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ 2வது நாளாக என்ன பண்ணுறாருன்னா, பேராசிரியர் வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தான். எல்லாருக்கிட்டையும் ஒரே மகிழ்ச்சி, அப்புறம் ஒரு பரபரப்பு இருக்குது. பேசி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு கமெண்ட் வருது. நீங்கள் எவ்வளவு தான் கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து விஷயங்களை அடுக்குங்க, பேசுங்க. ஆனால் இவர் சொல்கிற கதை சொல்லல் தான் என்ன நிற்குது. இவர் சொல்கிற கதை தான் என்றைக்குமே நிற்கும் அப்படின்ட்டு அவங்க பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஏன்னா அப்படி இருந்தது அந்த ஒரு கதை சொல்லல் முறை வந்து. இது ஒரு இம்ப்ரெஷன் தான் வந்து. அப்புறம் என்னுடைய ஆய்வுக்காகவே வந்து எனக்காக நான் வந்து யதார்த்தத்தில் பண்ணதுனால மேற்கத்திய பண்பாட்டில் ஒரு கிராமம் எவ்வாறு ஒரு கண்ட்ரி எப்படி வந்து ஒரு சிட்டியாக அவர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒரு கிராமிய நிலை அழியுதுன்ற ஒரு மனசு வேதனை இருக்கான். ஆனால் நான் ஏன் தலித்தும் அல்ல, ஐயாவோட புத்தகத்தை வாசிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ரேமான் வில்லியம்ஸ் அங்கே பேசியிருப்பாங்க அவங்களுடைய பண்பாட்டில். ஐயாவை படிக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமான என்ன இவர் வந்து ஒரு ரேமான் வில்லியம்ஸ் அளவுக்கு வந்து ஒரு பண்பாட்டு சூழலை இப்படி வந்து விளக்குறாருன்றது. அவங்களுக்கு வந்து ஒரு கிராமிய சூழலில் ஒரு இன்னசென்ட் அழியுதுன்ட்டு வேதனைப்படுவாங்க. ஆனால் இங்கே ஒடுக்குமுறைகளுடைய காலமாக எங்கே இருக்குன்னா கிராமங்கள் தான் இருக்குது. ஆனால் விடுதலை எங்கே இருக்குன்னா நகரங்கள் தான் இருக்குன்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வியூ. அப்படி எடுத்து என்னுடைய ஆய்வுக்கு நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். கடிதமும் போட்டேன் 2014 நான் கடிதம் மட்டும் இல்லை லெட்டரில் ப்ளூ கலர் கவரில் போட்டு அடுத்த 4வது நாளே எனக்கு மெயில் வந்தது சார்கிட்ட வந்து. அவ்வளோ ஒரு மரியாதை வைத்து புதிய வாசகர் இருக்காங்கன்னு கூட பக்கமும் அப்போ என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு மதிப்பளித்து பேசுகிறவர். இவ்வாறாக நமக்கு வந்து ஒரு ஆளுமையை நம்ம வந்து நான் முன்வைக்க விரும்புகிறேன் பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள். ஆனால் இவ்வளோ கதை சொல்லல் எல்லாமே இருந்தாலும் தியரிட்டிக்கல் சைடில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னுடைய பேராசிரியர் சில நேரத்தில் கட்டுரை எழுதும் போது இந்த குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளர், உதாரணமாக நான் பேரை மாற்ற சொல்கிறேன், ரான்சியர்னு சொல்லுவாங்க. அந்த பேரை இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்பட்டது இல்லைன்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தர்மராஜ் சார் வந்து அந்த பக்கம் அவர் சைட்லேருந்து ரான்சியரை பற்றி பேசுவார். அடடே கவனிக்க வேண்டியவங்க அப்படின்ட்டு. அதனால் எல்லா சொல்லியும் ஆனால் அவருடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்து என்னதுன்னா எப்போவுமே வந்து அந்த நாட்டுப்புறவியல் பின்புலத்துலேருந்து வர கதை சொல்லல் முறை இருக்குல்ல, அது வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது ரொம்ப முக்கியம். இவ்வளோதானான்னு பார்த்தா நான் அடுத்ததாக வந்து சொல்லிவிட்டு நான் ஐயா கிட்ட நான் அமர்வுக்குள்ளே கேள்விகளுக்குள்ளே போக விரும்புகிறேன். ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகத்தில் வந்து
ஆண்டனி பற்றி பேசும்பொழுது, ஜூலியஸ் சீசர் பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ட்ரைமுவிரேட்ஸ் அப்படின்னுவாங்க. மூவர். ரோம் நகரை ஆண்ட மூவர் அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ட்ரைமுவிரேட் அப்படின்ட்டு. நான் பண்டிதர் வந்து ஒரு நூற்றாண்டு அவர் மறைவுக்கு அப்புறம் சரி, ஒரு நூற்றாண்டு தமிழ் பண்பாட்டுல நமக்கு அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே நமக்கு தெரியாது. சார் வந்து அந்த அயோத்திதாசர் பார்ப்பனர் முதல் பறையர் வரை புத்தகத்துல ஒரு சாப்டர் இருக்கும். ஒரு நூற்றாண்டு மறதின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல, ஒரு மூவர் வந்து அப்படியே ஒரு பூதத்த கிளப்பி விடுற மாரி கிளப்பி விடுறாங்க. அதுதான் நான் அந்த மூவர்ன்னு சொல்ல விரும்புறேன். அதுல தர்மராஜ் சார், கஜேந்திரன்ட்டு ஒரு பேராசிரியர் இருப்பாங்க. அப்புறம் நமக்கு தெரிந்த பேராளுமை அலாஷியஸ் அவர்கள். எனக்கு இந்த மூவரை நான் உருவாக்கிக் கொண்ட ஒரு கதையாடல் இது. இந்த மூவரின் கதையாடல். அ அதுல முக்கியமான ஒரு நபர் வந்து அயோத்திதாசரை ஒரு பெரும் பூதமாக ஒரு மந்திரம் பண்ணி உருவாக்குனதுல இருந்து அந்த அ அத ஜீனி அந்த விளக்குல இருந்து கிளப்பி விட்ட மாரி இருப்பாங்க அவங்க. அதுல ஒரு முக்கியமான நபர். ஆனா இது எல்லாமே எங்க நடந்திருக்குன்னா, ஜேஎன்யூல நடந்திருக்கு. எனக்கு அந்த ஒரு பின்புலத்த வந்து ரத்தமும் சதையுமாக அவர் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து இந்த சூழல் உருவானது, அந்த மறதி. அ ஒரு நூற்றாண்டு கால மறதி பண்டிதரை இன்னைக்கு நம்மளுக்கு அ சிங்காரவேலர் நமக்கு பேர் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அ திருவிக மிக பிரபலமாக பெயர் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்திருக்கிற ஒரு நபருடைய பெயர் ஒரு நூற்றாண்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லது மறக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த 3 ஆளுமைகள் இல்லாமல் இருந்தால், அந்த நூற்றாண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணமும் ஒரு ஐயக்கட்ட வந்து அந்த ஜேஎன்யூல அவங்க சவேரியார் கல்லூரியில அவங்க வந்து நாட்டுப்புறவியல் ஆய்வு அ பிஜி பண்ணாலும், அதுக்கப்புறம் ஜேஎன்யூ போறாங்க. அந்த காலகட்டத்தினுடைய சூழல பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சார். அனைவருக்கும் வணக்கம். அயோத்திதாசர் பத்தி ஒரு பயோபிக் எடுக்க போறோம் இருக்கோங்க. அந்த பயோபிக்ல அயோத்திதாசரை விட இன்னொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமா வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு திக்குவாய்க்காரனுடைய கதாபாத்திரம். பேச முடியாம திக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய கதாபாத்திரம். அயோத்திதாசர் ஒரு வைத்தியர். அவர் காலம் பூரா அந்த மனுஷனை பேச வைக்கிறதுக்காக வைத்தியம் பார்த்துட்டே இருந்தார். இப்படித்தான் நாங்க ஜேஎன்யூல அயோத்திதாசரை பற்றி கேள்விப்பட்டோம். அயோத்திதாசர் பற்றியான அந்த காலகட்டம் ஏறக்குறைய 1999ல அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படிங்கிற அந்த பெரிய தொகுப்புகள் ஞான அலோசியஸ் மூலமாக தொகுக்கப்பட்டு வெளிவந்தது தெரியும். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஞான அலோசியஸின் வாய் மூலமாக நாங்க அயோத்திதாசரை கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு 94லிருந்து ஒரு 8 வருடங்கள் திரும்ப திரும்ப அயோத்திதாசர் பற்றி அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு அந்த தமிழன் பத்திரிகைகளை படிக்க படிக்க பேசிட்டே இருப்பார். ஸோ 99ல அது புத்தகமா வர்ற வரைக்கும் எனக்கும் அயோத்திதாசர் வாய்மொழியாகத்தான் தெரியும். நான் படிச்சதே இல்ல. ஆனா அவர் சொல்லிட்டே இருப்பார். அவர் எக்ஸைட் ஆயி, அவர் ஒவ்வொரு தடவ அந்த தமிழன் பத்திரிகைய அ அது எடிட் பண்றதுக்கு முயற்சி செய்யும்போது, இந்த இடத்துல இப்படி பேசுறாரு, அந்த இடத்துல அப்படி பேசுறாரு. ஏங்க அந்த அந்த இஷ்யூல இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு 5 வருஷமா ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க எல்லாருமே. அ அது ஒரு ஒரு 99ல அந்த புத்தகம் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தகமா வந்துச்சு. அந்த புத்தகத்த பதிப்பிக்கிறது, அதுல என்னுடைய ஒரு சின்ன பங்கும் இருந்துச்சு. அது வந்து நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு மையத்தின் மூலமாக பதிப்பிச்சோம். அது பதிப்பித்ததுக்கு அப்புறமாக தான் நான் அயோத்திதாசரை படிக்க ஆரம்பிச்சேன். அது ஜேஎன்யூல வர்ற வரைக்கும் நான் ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருந்தேன் உங்கள மாதிரி. அதுக்கப்புறம் முழு படம் வந்து 99க்கு அப்புறமாக தான். அயோத்திதாசர் ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான ஒரு பெர்சன். எவ்வளவு சிக்கலான மனுஷன் அப்படின்னா, அவரை இன்னதுதான்னு வரையறுக்கவே முடியாது. இந்த ஆள் தான். இவர் இப்படித்தான் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் ஒரு தீவிரமான அரசியல் நிலைப்பாடு உள்ள ஒரு மனிதன் இந்த சமூகத்துல எளிமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.
அவன் ரொம்ப சிக்கலான மனிதனாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறத ரொம்ப உண்மை. அந்த திக்குவாய்க்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வாழ்நாள் பூரா வைத்தியம் பார்த்துட்டே இருந்தாரு. அவனை எப்படியாவது பேச வச்சிட முடியுமா, பேச வச்சிட முடியுமா அப்படின்னு. அதுல நிறைய அனுபவங்கள். அந்த என்னுடைய புத்தகம், அந்த அயோத்திதாசர் பார்ப்பனர் முதல் பறையர் வரை அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க அந்த வைத்தியத்தை பத்தி தான் பேசும். ஸ்டாலின் கூட அயோத்திதாசரை வைத்தியர் அப்படிங்கிற அந்த கோணத்துல அணுகி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த வைத்தியம் வந்து ஒரு திக்கிட்டு இருக்கிற, பேச முடியாம திணறிட்டு இருக்கிற ஒரு மனிதனை எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறது. இது அயோத்திதாசரின் மீது ஒரு பெரிய நெருக்கத்தையும் ஒரு 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 மரியாதையையும், அயோத்திதாசர் மீது திரும்ப 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 அங்கேயே போய் சேரக்கூடிய ஒரு தன்மையையும் தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நானும் திக்கிட்டு தான் இருக்கிறேன் திரும்ப திரும்ப. அதை எப்படி பேசுறது, எப்படி சொல்றது, எப்படி வெளிப்படுத்துறது, இந்த 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 நாட்டில் உள்ள எல்லா தலித்துகளுக்குமான அடிப்படையான பிரச்சனை தான். அதாவது தொண்டை வரைக்கும் இருக்குது, தொண்டை வரைக்கும் இருக்குது. என்ன சொல்லணுங்கிறது தொண்டையில நிக்குது, அதை வெளியே சொல்ல முடியல. இதுதான் தலித்துகளுடைய அடிப்படையான பிரச்சனை. தலித் இலக்கியம் பற்றி பேசும்போதும் இதைத்தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். எப்படி என்ன 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 முறையில வெளியே சொல்றது, எப்படி அதை புலப்படுத்துகிறது. அதாவது என்னை தலித்துன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள்ட்ட நான் ஏதோ சொல்ல விரும்புகிறேன் திரும்ப திரும்ப. அதை சொல்வதற்கான மொழி என்ன, அது சொல்வதற்கான விஷயம் என்னங்கிறதெல்லாம் எனக்கு இருக்கு. அந்த விஷயம் தொண்டையில சிக்கிட்டு இருக்குன்னா அந்த திக்கி திணறுதல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான உணர்வு. இது ஏன் ஒரு திக்குவாய்க்காரனை சரி பண்ண முடியல அப்படின்னா, திக்குவாய்க்காரனை இந்த சமூகம் ஊமைன்னே நம்பிட்டு இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. நான் பேசவே இல்லைங்கிறதுனால என்னை நீங்க ஊமைன்னு சொல்றீங்க. நான் என்னைக்காவது பேசுவேனான்னு நீங்க கட்டுரை எழுதுறீங்க. கேன் சபால்டன் ஸ்பீக்லாம் கட்டுரை எழுதுறீங்க நீங்க. இதுதான் அடிப்படையில என்னுடைய பிரச்சனை இதுதான். அயோத்திதாசர் எதிர்கொண்ட பிரச்சனை இதுதான். அவர் பேச முடியாம ஊமையா இல்லை, அல்லது பேச தெரியாம இல்லை. இந்த நாட்டில் உள்ள அவ்வளவு தலித்துகளும் பேச தெரியாம இல்லை. அவங்களுக்கு பேச தெரியும், ஆனா எல்லாமே தொண்டையில நிக்குது. என்ன செய்யறது, வெளியே வரமாட்டேங்குது. இது வந்து பயாலஜிக்கல் பிரச்சனை இல்லை, உயிரியல் பிரச்சனைன்னு சொல்லிடுறீங்க நீங்க. பிறப்பாலேயே இவர்கள் எல்லாம் திக்குவாய்கள், இவர்கள் பேச முடியாம படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இது வந்து உடல் ஊனம் இல்லை, இது உடல் ஊனம் இல்லை. அப்ப வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. இந்த பிரச்சனையை அவரை அலசி ஆராயும் போதுதான் வரலாற்று ரீதியா அயோத்திதாசரை எப்படி பிளேஸ் பண்றது, அவர் பௌத்தத்துக்கு எப்படி வந்து சேர்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. பௌத்தத்துக்கு வந்து சேர்றதுக்கு வந்து நிறைய வரலாற்று காரணங்கள் இருந்தது. நிறைய வரலாற்று காரணங்கள் இருந்ததுன்னா, அவர் ஜெயமோகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வெள்ளை யானைன்னு. அதுல அது அது ஆக்சுவலா வரலாற்று ரீதியா பிழையான புத்தகம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அயோத்திதாசர் சென்னையில இல்லை. அந்த காலகட்டத்தில் அயோத்திதாசருக்கு 20 வயசோ 21 வயசோ இருக்கும். 21 வயசுல அயோத்திதாசர் பௌத்தத்தெல்லாம் கண்டுபிடிக்கல. இதுதான் அடிப்படையிலேயே தலித்துகளை புரிந்து கொள்வதில் தலித் அல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். ஒண்ணு ஊமைன்றாங்க, அல்லது வந்து இவன் பெரிய உன்னதமான ஆளுன்றாங்க. நான் ரெண்டுமே இல்லை, சாதாரண மனிதனாக முதல்ல ஏத்துக்கோங்கன்னு சொல்றோம் திரும்ப திரும்ப. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தெய்வமாக என்னை தெய்வமாக கருத வேண்டாம், அதே நேரத்தில் என்னை வந்து அழுக்காகவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு. அயோத்திதாசர் பௌத்தத்தை கண்டுபிடிக்கிறது வந்து 1892க்கு அப்புறம். அந்த 92 வந்து ரொம்ப முக்கியமானது. விக்டோரியா ஹால்ல நடந்த அந்த பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அது வரைக்கும் அவர் வந்து பௌத்தத்து பக்கம் போகவே இல்லை. அவர் எதை நம்பிக்கொண்டு இருந்தாருன்னா, அந்த சமூகத்தினுடைய அடிப்படையான மத கோட்பாடுகளை, அல்லது இங்கே பரவலாக, அடிப்படையான கூட சொல்லக்கூடாது, இங்கே பரவலாக நம்பப்பட்டு இருக்கிற மத கோட்பாடுகளை நம்பிக்கொண்டே இருந்தார். அந்த மத கோட்பாடுகள் எனக்கு ஏதாவது விடுதலை தர முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஏங்கி கொண்டே இருந்தார். அந்த நேரத்திலேயே உங்களுக்கு வந்து இதே அடையாறுல வந்து தியோசபிக்கல் சொசைட்டிலாம் வந்துருச்சு.
ஸோ ஹிஸ்டாரிக்கலா அயோத்திதாசருடைய பௌத்தத்தை நீங்க பிளேஸ் பண்ணும்போது தியாசபிக்கல் சொசைட்டி இல்லாம பிளேஸ் பண்ண முடியாது. தியாசபிக்கல் சொசைட்டிக்கும் அயோத்திதாசருடைய பௌத்தத்துக்கும் நெருக்கமான உறவு இருக்கு. தியாசபிக்கல் சொசைட்டியை ஆரம்பிச்ச ஆல்காட்டும் சரி, பிளாவட்ஸ்கியும் சரி, அவர்கள் பௌத்தத்தை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கும், அயோத்திதாசருடைய பௌத்த வயமாதல் ஏன் இந்த மாதிரியாக அயோத்திதாசருடைய பௌத்தம் ஏன் இந்த மாதிரியாக உருமாறி இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கு நேர இன்னொரு மூணாவது கதாபாத்திரம் ஒன்று இருக்கு. தியாசபிக்கல் சொசைட்டி ஒரு கதாபாத்திரம், அயோத்திதாசர் இன்னொரு கதாபாத்திரம்னா, மூணாவது கதாபாத்திரம் அதே காலகட்டத்தில் இருக்கு அனகாரிகா தம்மபாலான்னு. அனகாரிகா தம்மபாலாவும் இங்கே தான் இருக்கிறார். இலங்கை பௌத்தர் அவர் இங்கே தான் இருக்கிறார். அவர் அயோத்திதாசரை விட தியாசபிக்கல் சொசைட்டி கூட ஆல்காட் கூட நெருக்கமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு 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 தலித் ஆக்டிவிஸ்டுக்கு ஏற்படுகிற வரலாற்று ரீதியான நெருக்கடி இருக்கு இல்லையா, அதனுடைய உச்சத்தை வந்து அயோத்திதாசர் பார்த்தார் அப்படிங்கிறது தான் அயோத்திதாசர் பக்கம் திரும்ப திரும்ப என்னை ஈர்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வேன் நான். அதாவது ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் என்னென்ன நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளோத்தையும் எதிர்கொண்டார். உலகளாவிய நடந்துகிட்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் உலகளாவிய நடந்து கொண்டிருந்த ஒரு பெரிய உரையாடலில் பங்கு பெற்றவர் அயோத்திதாசர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் பௌத்தத்தை வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய ஞாபகங்கள்ல இருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கல. அவர் ஒரு பெரிய உரையாடல்ல ஒரு பதிலா சொல்ல வந்து நிக்கிறார். அது என்ன பெரிய உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம திரும்ப திரும்ப அதைத்தான் அங்கதான் அயோத்திதாசரை பிளேஸ் பண்ணணும். அயோத்திதாசர் இங்க இருக்கிற நமக்கு ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற அவர் காலகட்டத்திய தமிழ் அல்லது இந்திய சிந்தனையாளர்கள் அயோத்திதாசரை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு. அது இன்னைக்கு யோசித்து பார்த்தா நாம வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏன்னா அயோத்திதாசர் ஒரு 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 உலகளாவிய உரையாடல்ல பௌத்த உரையாடல்ல பங்கு வகித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்காட்டும் பிளாவட்ஸ்கியும் சொல்லிட்டு இருந்த ஒரு பௌத்தம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பௌத்த மாதிரியோடு ஒரு பெரிய நெருக்கடியை அயோத்திதாசர் சந்தித்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அனகாரிகா தம்மபாலா இன்னொரு பௌத்த முன்மாதிரியை வந்து இந்த உலகத்திற்கு மொழிந்தார் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் இந்த ரெண்டுக்கும் மாற்றாக அயோத்திதாசர் ஒரு பௌத்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது தான் அயோத்திதாசருடைய பௌத்தத்திற்கு ஒரு 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 வேல்யூ பேஸ்டா அதுக்கு ஒரு 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 கணத்தை கூட்டுது. அயோத்திதாசருடைய பௌத்தத்தினுடைய கன பரிமாணம் என்ன, ஏன் வந்து அயோத்திதாசருடைய பௌத்தம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து உலகளாவிய ஒரு உரையாடல்ல தன்னை இருத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லணும். நாம திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து 1907 இருந்து 14 வரைக்கும் தமிழன் பத்திரிகையில இதை வந்து எழுதி கொண்டே இருந்தார். தமிழன் பத்திரிகையில எழுதுறதுக்கு முன்னாடி 1892 இருந்து 1907 வரைக்குமான உரையாடல் இருக்கு இல்லையா, 7 உரையாடல் நடக்கும்போது ஆல்காட் இல்லை, ஆல்காட் இறந்து போயிட்டார். 7 உரையாடல் நடக்கும்போது ஆல்காட் இல்லை. அதற்கு அப்புறமாக தமிழன் பத்திரிகை ஆரம்பிக்குது. தமிழன் பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு முழுமையான ஒரு பௌத்தம், அந்த தமிழ் பௌத்தம்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த தமிழ் பௌத்தம் அவர் மனதில் முழுமையாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் வந்து ஒரு 20 வருடங்கள் நான் எதுவாக இறந்து போகிறேன்னு தேடிக்கிட்டே இருந்தார்ல. அதாவது நான் இந்துவாக இறக்க மாட்டேன், நான் வேற எதுவாக இறந்து போறேன்னு ஒரு 20 வருடம் தேடியிருக்காரு. 36 இருந்து 56 வரைக்கும். அயோத்திதாசருக்கு அது வந்து 92 இருந்து 7 வரைக்கும் நடந்தது. 1907 வரைக்கும். அப்ப என்ன உரையாடல் அப்படின்னு கேட்கும்போது தான் அயோத்திதாசருடைய பௌத்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அயோத்திதாசர் அதைத்தான் நம்ம வந்து அயோத்திதாசருடைய பௌத்த வயமாதல் அப்படின்னு சொல்றோம். ஏன் அயோத்திதாசர் ரொம்ப சிக்கலான கதாபாத்திரமாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவர் நேரடியாக போய் பௌத்தத்திற்கு மதம் மாறிட்டு வந்தவர். 1898 இலங்கைக்கு போகிறார். அங்க வந்து பௌத்த மதமாற்றம் பண்ணிட்டு திரும்பி வர்றார். அவரும் கார்த்திகேயன் ஒருத்தரும் போயிருக்காங்க, ஆல்காட்டுடைய குறிப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்குமே அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. மதமாற்றத்தை அவர் யாருக்குமே சொல்லவே இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். தமிழன் பத்திரிகையில ஒரு கேள்வி எழுப்புது, நீங்க சென்னையில் ராயப்பேட்டையிலிருந்து, அதாவது சாக்கிய பௌத்த சங்கம், அதாவது திராவிட பௌத்த சங்கத்திலிருந்து நிர்வாகிகள் யாரும் வருவீங்களா எங்க ஊருக்கு, நாங்க வந்து பௌத்தர்களாக மாற விரும்புகிறோம் கேட்டப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ரொம்ப அவுட்ரைட்டா சொல்றாரு,
நாங்க யாருமே வரமாட்டோன்றாரு. மூஞ்சில் அடிச்ச மாதிரியான பதில் இல்ல, நாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்றாரு. இப்போ பௌத்தராக மாறுவது எப்படி? கன்வர்ஷன் யார் பண்ணி கொடுப்பா அப்படின்னா, கன்வர்ஷன் எதுக்கு அப்படின்றாரு. இதுதான் பௌத்தர் அயோத்திதாசருடைய அந்த காம்ப்ளிகேஷன் சொல்றோம். அப்ப அயோத்திதாசருடைய இந்த சிக்கலான அணுகுமுறை இருக்கு இல்லையா, இந்த சிக்கலை எப்படி விளங்கிக் கொள்வது அப்படின்னு கேட்டா, அவருக்கு பக்கத்துல ஒரு பக்கத்துல ஆள்காட்டையும் இன்னொரு பக்கத்துல அனகாரியா தம்மபாலாவையும் வச்சாதான் இது விளங்கும். ஆள்காட்டு வந்து ரெண்டு விஷயம் செய்றாரு. அதாவது இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்த அளவில் இரண்டு விஷயங்கள் அவர் வந்து கவனம் செலுத்துகிறார். ஒன்று வந்து ஆல்காட் ஃப்ரீ ஸ்கூல்னு சொல்லக்கூடிய, அல்லது பெருமளவுல பரவலாக பறையர் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஆல்காட் ஃப்ரீ ஸ்கூல்ஸ், இலவச பள்ளிகள். ரெண்டாவது திராவிட பௌத்த சங்கம் அல்லது திராவிட சாக்கிய பௌத்த சங்கம்னு சொல்லக்கூடிய அயோத்திதாசர் ஆரம்பித்த இந்த பௌத்த சங்கத்திற்கான ஆதரவு. இதை கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப ஆல்காட் மேல பயங்கர மரியாதை வரும். பரவாயில்லையே, அவர் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு 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 மேற்கத்திய உலகத்தை சார்ந்தவர், இங்க வந்து இவர் இங்க உள்ள தாழ்த்தப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். ஆனா உண்மையிலே அவர் வந்து அவர் ஒரு ஒரு ஓரியண்டல் அல்லது ஒரு ஒரு காலனியவாதியினுடைய ஒரு அச்சு பிசகாத வடிவமாக தான் ஆள்காட் இருக்கிறார். ஆள்காட் வந்து பறையா ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கும் போது, அந்த ஃப்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆள்காட்டுக்கு வந்து அமெரிக்க அனுபவம் ஒன்று இருந்தது. அமெரிக்க அனுபவம் என்ன அப்படின்னா, அமெரிக்கனுடைய கருப்பின மக்களுடைய விடுதலை அனுபவம்னு ஒன்று இருந்தது. அவர் அமெரிக்க மக்களுடைய கருப்பின விடுதலை பள்ளிக்கூடங்களுக்கும் அல்லது இலங்கையில இதே மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. இலங்கையில ஆரம்பிச்ச ஸ்கூல்ஸ் வந்து போதி ஸ்கூல்ஸ்னு சொல்லப்படுது. அந்த போதி ஸ்கூல்ஸுக்கும் இந்த ஆல்காட் ஃப்ரீ ஸ்கூல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பறையர் ஸ்கூல்ஸுக்கும் அடிப்படையில வேறுபாடு இருக்கணும்னு ஆல்காட் நம்பினார். கருப்பின மக்களுடைய விடுதலைக்கும் இலங்கையில் உள்ள பௌத்த விடுதலைக்கும் இங்க இருக்கிற பறையர் விடுதலைக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்பினார் ஆல்காட். அவர் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத சொன்னதுன்னு கேட்டா, நமக்கு வந்து ஆல்காட்டுக்கு மேல இருக்கிற மரியாதையே போயிடும். அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். இங்க இருக்கிற ஃப்ரீ ஸ்கூல்ஸ்ல இங்க இருக்கிற பறையர் சிறுவர்களுக்கு நாம என்ன மாதிரியான கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தா போதும் அப்படின்னார். ஏன்னா இவர்கள் கருத்தாக்க ரீதியான அல்லது அறிவுபூர்வமான அல்லது ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான கல்வியை வந்து இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை அப்படின்றார். அதாவது இங்க இருக்கிற பறையர் ஸ்கூல்ஸ்ல நீங்க அதனுடைய சிலபஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த இங்க உருவாகிற ஆட்கள் என்னவாக இருக்கிறார்கள்னா, ஐரோப்பியர்களுடைய வீட்டு வேலைக்காரர்களா இருக்கிறதுக்கு தகுதியானவர்களா இருந்த போதும். இது ஆல்காட் எழுதுறாரு, அவருடைய டைரியில இருக்கு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒரு சப்பக்கட்டுங்கிறார், ஒரு நியாயப்படுத்துகிறார். என்ன நியாயப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட மனிதர்களை பொறுத்தளவில் கல்வி அவர்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வரும்னு போதித்து விட வேண்டாம் அப்படின்னு ஆல்காட் அந்த பறையர் ஸ்கூல்ல உள்ள ஆசிரியர்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி உங்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வரும்னு யாரும் தப்பிதமாக போதித்து விடாதீர்கள். அப்ப கல்வி என்ன செய்யும்? கல்வி இந்த சமத்துவமற்ற சமூகத்தில் அவர்களை உயிரோடு இருக்க வைக்கும்னு மட்டும் சொல்லுங்க போதும். கல்வி பற்றி இந்த மாதிரியான ஒரு ஒரு விளக்கத்தை வந்து காலனியவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆல்காட் வந்து ஒரு பெரிய உதாரணம். அப்ப காலனிய கல்வி இந்தியர்களுக்கு எதை போதித்தது அப்படின்னு கேட்கும் போது, உங்களுக்கு வந்து சமத்துவத்தை இல்ல, சமத்துவமற்ற இந்த உலகத்துல அல்லது இந்த நாட்டுல எப்படி உயிரோடு இருக்கிறது, சர்வைவல் டெக்னிக் தான் அது. இப்ப தொழில் கல்வி அவர்களை சர்வை பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்போ பறையா ஸ்கூல்ஸோட சிலபஸ் வேற, ஆல்காட் ஆரம்பித்த இலங்கையில் ஆரம்பித்த போதி ஸ்கூல்ஸோட சிலபஸ் வேற. இப்ப இங்க இருக்கிற பறையா ஸ்கூல்ஸ்ல எங்க படிச்சுட்டு வந்தவர்கள்லாம் என்னவா இருந்தார்கள் அப்படின்னா, ஐரோப்பிய அல்லது காலனி ஆட்களுடைய பட்லர்களாகவும் அல்லது வீட்டு வேலைக்காரர்களாகவும், மிஞ்சி மிஞ்சி போனா கான்ட்ராக்டர் இருக்கிற டைம் கீப்பர்ஸா இருந்திருக்காங்க, அல்லது சின்ன பெட்டி கடையில் சின்ன சின்ன இந்த பலசர கடை இருக்குல்ல, அதுல கணக்கு எழுதுறவர்களாக போயிருக்கிறார்கள், அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஆசிரியர்களாக போயிருக்காங்க. ஆசிரியர்களாகவும் எங்க ஆசிரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நடத்தக்கூடிய பள்ளிகளுடைய ஆசிரியர்கள். இவ்வளவுதான் அதனுடைய எல்லை. இதே நேரத்துல உங்களுக்கு வந்து
அவர் சாக்கிய பௌத்த சங்கத்துக்கு ஆதரவு அப்படின்னு தெரிவித்து அவருக்கு 1898 அந்த சங்கம் ஆரம்பிக்கப்படுது. அப்பதான் அவங்க 2 பேரும் போய் கன்வெர்ட் ஆகிட்டு வராங்க. கார்த்திகேயன் ஒருத்தரும் இவரும் வந்து அயோத்திதாசரும் கன்வெர்ட் ஆகி வராங்க. வந்த உடனே இங்க வந்து ராயப்பேட்டையில் ஆரம்பிக்கிறாங்க சாக்கிய பௌத்த சங்கத்தை. சாக்கிய பௌத்த சங்கத்தை ஆரம்பித்து ஆள்காட்டு கிட்ட ஒரு அப்பீல் வைக்கப்படுது. ஒரு மனு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த மனுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, சாக்கிய பௌத்த சங்கத்திற்கு நீங்க எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகள் செய்யுங்க. ஆள்காட்டு அவருடைய டைரியில் எழுதுறார், இந்த தமிழ்நாட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுடைய வரலாற்றில் அல்லது தங்களுடைய ஞாபகத்தில் தாங்கள் ஏற்கனவே பௌத்தர்களாக இருந்ததாக இங்கே என்னிடம் தெரிவித்தார்கள். அதற்கான சான்றுகளை கொண்டு வரும்படி கேட்டேன். அவர்கள் கொண்டு வரவில்லை. வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், வரவில்லை. அதற்கு அப்புறமா என்ன சொல்றாரு, அவர்களுடைய கோரிக்கையின்படி இந்த நாட்டினுடைய அத்தனை கோவில்களும் பௌத்த கோவில்கள், அந்த அத்தனை பௌத்த கோயில்களும் தாழ்த்தப்பட்டவர்களின் சொந்த கோயில்கள். இந்த விஷயத்தை நாம் தியோசபிக்கல் சொசைட்டியிலிருந்து ஆதரித்தால் அந்த ஆதரவு இந்த நாட்டில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தும் சொல்றார். ஆள்காட்டு சொல்றார், இப்ப இந்த நாட்டில் பெரிய உள்நாட்டு கலவரம் ஏற்படும், அதனால அவர்களிடம் சான்றுகளை கேட்டால் அவன் சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் தரவில்லை அப்படின்றார். ஸோ ஆள்காட்டோட நேரடியான பௌத்தம் அப்படிங்கிற ஒரு 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 கோரிக்கையின் அடிப்படையில் அயோத்திதாசரை அணுகின விதம் இதுதான். ஆள்காட் திரும்ப திரும்ப என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, உங்களை பௌத்தம் ஞானம் உடையவர்களாக மாற்றும் அப்படின்னார். இப்போ பௌத்தத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் நீங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு ஆள்காட் நினைச்சாருன்னா ஞானம் உடையவர்களாக மாற்றணும். ஆள்காட்டுக்கு நெருக்கமாக இருந்த அனகாரிகா தம்மபாலா இன்னொரு மோசம். அனகாரிகா தம்மபாலா திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொண்டு இருந்தார் அப்படின்னு கேட்டா, அயோத்திதாசர் சொல்றாரு, அயோத்திதாசர் வந்து பௌத்தம் அப்படிங்கிறது இங்கே வந்து சாதியத்திற்கு எதிரானது, அதுக்கான தமிழ் மூலகங்களை எல்லாம் காட்டுறாரு. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, 1914 அயோத்திதாசர் அப்படி நடுவழியில இறந்து போகாமல் இருந்திருந்தால், இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருந்திருந்தா, அவர் தமிழன் பத்திரிகையில பௌத்தர் தமிழர் தான் நிரூபிச்சு ஒரு கட்டுரையில் இருக்க கூடும். பௌத்தர் வந்து தமிழர் தான், அதாவது திராவிட மரபு தான் அல்லது தமிழ் மரபு தான். ஆனா இது சிரிக்கிறதுக்கு இல்ல. தாமஸ் ஸ்ட்ராட்மன் அதுக்கப்புறம் எழுதினார், மானுடவியல் ஆய்வுல எழுதினார், புத்தருடைய அரச குடும்பத்துல இருந்த அவ்வளவு கல்யாணங்களும் எப்படி நடந்திருக்குன்னா திராவிட உறவு முறை கல்யாணங்களா தான் நடக்கு. தாய்மாமன் கல்யாணங்கள் தான் நடந்திருக்கு. தாமஸ் ஸ்ட்ராட்மனுடைய மானுடவியல் ஆய்வுகள் அதைத்தான் சொல்லுது. அயோத்திதாசர் இப்படி நெருக்கி 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 கொண்டு போய் பௌத்தத்தினுடைய அத்தனை விஷயங்களும் எங்கிருந்து வந்தன அப்படிங்கிறது காட்டும் போது இங்க இருக்கிற 18 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையும் எடுத்து காட்டுறாரு. இதுல இருந்து தான் பௌத்தம் வந்திருக்க முடியும்னு. இந்த பௌத்த சிந்தனைக்கு பேரலா இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியாக அயோத்திதாசர் விவாதித்து கொண்டிருந்த பொழுது அனகாரிகா தம்மபாலா ரொம்ப தெளிவா சொல்றாரு, புத்தர் ஒரு ஆரியர். அனகாரிகா தம்மபாலாவுடைய பௌத்தம் வந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். புத்தர் ஒரு ஆரியர். புத்த மதம் எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆரிய நாட்டுல. புத்த மதம் யாரால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆரியர்களால். புத்த மதம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டா இலங்கையில ஆரியர்கள்ட்ட தான் இருக்கு. இப்போ பௌத்தம் வந்து ஆரிய மதம் அப்படின்னு சொல்றதுல அனகாரிகா தம்மபாலாக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் இருந்தது, ஒரு குதூகலம் இருந்தது. இந்த நேரத்துல தான் இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் அயோத்திதாசர் பௌத்தத்தை பேசுறார். அயோத்திதாசருடைய பௌத்தம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆழமாக தமிழ் மரபுல வேரூன்றி நின்று கொண்டு இருக்கிறது? ஏன் அவர் வந்து கன்வர்ஷனுக்கு போகவே இல்லை, கன்வர்ஷனை திரும்ப திரும்ப மறுத்து கொண்டு இருந்தார்? ஏன் வந்து பௌத்தத்தை வந்து அவர் தன்னுடைய மூலகங்களிலிருந்து தேடிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பேருக்கும் அவர் வந்து 3வது ஆளாக நின்று உரையாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அயோத்திதாசருடைய பௌத்தத்தை எங்க இருந்து புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்கும்போது வரலாற்று ரீதியாக அவரை பிளேஸ் பண்ற இடம் இது. அப்ப இங்க உங்களுக்கு வந்து அயோத்திதாசர் தன்னை முன்னிறுத்தி அல்லது தனது சமூகத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 2 விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதிரில் நிற்கிறது பாக்குறீங்க. ஒண்ணு காலனியம், இன்னொன்னு வந்து இங்க இருக்கிற ஆரியம். காலனியம் ஆள்காட்டின் வடிவில் நின்று இருந்தது. இங்க இருக்கிற ஆரியம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது பிராமணியம். நிச்சயமா பிராமணியம். அந்த பிராமணியம்
பௌத்தத்தை செறித்து அதனுடைய பிராமண வடிவத்தை இங்கே முன்வைத்து கொண்டு இருக்கிறது. இது ரெண்டுக்கும் மாற்றாக அயோத்திதாசர் யோசித்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் இங்க உள்ள யார் கூடயும் உரையாடல இல்லை, அல்லது அயோத்திதாசர் இங்கே உள்ள ஆட்களை ஒரு உரையாடலுக்கு தகுதியானவர்கள் நினைத்தார்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அயோத்திதாசர் உரையாடி கொண்டிருந்தது ஒரு உலகளாவிய உரையாடல்ல. அனகாரிகா தம்மபாலா ரொம்ப சர்வசாதாரணமாக அது பௌத்தத்தை ஆரிய பௌத்தம் அப்படின்னு சொல்றது சாதாரணமாக சொல்லலை. இன்னைக்கு இந்துக்கள் இந்துத்துவம் சொல்லி கொண்டிருக்கிறது இல்லையா, ஒரு அகண்ட பாரதம்ங்கிற கற்பனை. இந்த கற்பனையினுடைய மூலம் பௌத்தத்துல இருந்தது. அவங்க ஆசிய பௌத்தம் அப்படிங்கிற ஒன்றை கற்பனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பேனேசியன் ஐடென்டிட்டியை அனகாரிகா தம்மபாலா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். இலங்கை திருப்பி உங்களுக்கு இருக்கிற ஜப்பான், அதுக்கப்புறம் சைனா, இந்த மாதிரியான அத்தனை நாடுகளையும் பௌத்த நாடுகளையும் இணைத்து ஒரு ஆசிய பௌத்தத்தை அவர்கள் கற்பனை செய்து கொண்டே இருந்தார்கள். அது ஆரிய பௌத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆரிய வர்த்தம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இது இந்துத்துவம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதற்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னா பௌத்தத்துல இருந்தது. இதற்கு எதிராகத்தான் அயோத்திதாசர் திரும்ப திரும்ப பௌத்தத்தை தனது பேர்களில் இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பௌத்தமயமாதல்ல நீங்க அயோத்திதாசரை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வரலாற்று ரீதியாக அவரை பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ஏன் ஆல்காட் சொன்னதையும் அனகாரிகா தம்மபாலா சொன்னதையும் அயோத்திதாசர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம்? எதனால மறுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இருந்தது. ஆல்காட் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொன்ன அடையாளம் இருக்கு இல்லையா, ஒரு சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்றோம், ஒரு செல்ஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பறையாங்கிற ஒரு செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபையும் அனகாரிகா தம்மபாலா மாதிரியான பிராமணிய ஆரிய மேலாண்மையை பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற செல்ஃபையும் அயோத்திதாசர் சுத்தமாக மறுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசருடைய இன்னொரு அரசியல் இதுதான். அயோத்திதாசர் என்ன யோசித்தார் அப்படிங்கிறது, இங்க இருக்கிற தலித்துகளுடைய அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற தலித்துகளுடைய அடிப்படையான பிரச்சனை அவர்களுடைய மனிதத்தன்மையை மறுக்கிற வேலை தான். இந்த சாதியம் என்ன செய்யுது அப்படின்னா, நீ மனிதனே இல்லைங்குது. மனிதனே இல்லை அப்படின்னா உன்னுடைய தன்னிலையே இல்லைன்னு அர்த்தம், உனக்கு செல்ஃபே கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது உன்னுடைய உடல் தீண்டத்தகாத உடல், அவ்வளவுதான். உன்னுடைய உடல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு முடியவே முடியாதுங்க. நீ யாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீ வெளியே இருக்கிறவன், அவ்வளவுதான். அப்ப இந்த செல்ஃப் அப்படிங்கிறது, இந்த தன்னிலை அப்படிங்கிறத உருவாக்க வேண்டிய, அடையாளப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை யார் உணர்ந்தார் அப்படின்னு கேட்டா அயோத்திதாசர் உணர்ந்தார் சொல்லணும். அயோத்திதாசருடைய அரசியல் ரொம்ப அடிப்படையில் இதுல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. அவர் பௌத்தத்தை எதற்கு தான் பயன்படுத்திக்கிட்டாரு. அப்ப என்னுடைய செல்ஃப் என்ன, என்னுடைய தன்னிலை என்ன, என்னுடைய அடையாளம் என்ன, நான் யாரு, அந்த கேள்விக்கு தான் ஒரு பூர்வ பௌத்தன்னு ஒரு பதில கண்டுபிடிக்கிறாரு. அவர் வரலாற்றுக்கு போறதுக்கான காரணம், அடிப்படையான காரணம் இதுதான். அந்த பூர்வ பௌத்தன் அப்படிங்கிற அடையாளத்தை ரொம்ப மிக முக்கியமான அடையாளமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஏன் இது திரும்ப திரும்ப மிக முக்கியமான அடையாளமாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இதன் காரணமாகவும் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, அயோத்திதாசர் இன்னும் சிக்கலான மனிதர்னு சொல்றதுக்கு இன்னொரு பரிணாமம் இது. அவர் என்னைக்குமே புத்தரை முன்னிலைப்படுத்தவே இல்லை. புத்தரை ஒரு பெரிய தெய்வம், அவ்வளவுதான், ஒரு ஞானி, அந்த இடத்தை தாண்டி புத்தரை கொண்டு வரவே இல்லை. ஆனா இவர்களுடைய அனகாரிகா தம்மபாலாவுடைய புத்தமும் அல்லது ஆல்காட் மாதிரியான ஐரோப்பியர்கள் காலனியவாதிகளுடைய புத்தமும் புத்தரை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. புத்தர் ஞானி மட்டும் இல்ல, சீர்திருத்தவாதியும் கூட. அவர்களை பொறுத்த அளவுல எதை சீர்திருத்த வந்தார் அப்படின்னு கேட்டா, பிராமணர்களுடைய அந்த புலால் மீதான ஒரு பெரிய மோகத்தை அவர் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பினார். பிராமணர்கள் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாடுகளை யாகத்தில் போட்டு கொன்று அழித்து கொண்டிருந்தார்கள். அந்த மோகத்தை திரும்ப திரும்ப அவர் கேள்விக்கு உட்படுத்தினார். பிராமணர்கள் முன்மொழிந்த சாதி வேற்றுமையை புத்தர் தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்தினார். அப்ப பிராமணர்களுக்கு எதிராக புத்தர் ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினார். ஒரு புரட்சியாளர் புத்தர், ஒரு புரட்சியாளர். இன்னைக்கு வரைக்கும் நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் வரலாறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அயோத்திதாசர் புத்தரை இப்படி காட்டவே இல்லை, நிச்சயமா காட்டவே இல்லை. இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குங்கிறத உணர்ந்து சொன்ன முதல் ஆள் யார் அப்படின்னா அயோத்திதாசர் தான்.
இதுல என்ன அரசியல் இருக்க முடியும்? புத்தரை சீர்திருத்தவாதின்னு சொல்றதுல என்ன அரசியல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, புத்தரை சீர்திருத்தவாதின்னு சொல்றதன் மூலமாக நாம் யாரை மிகப்பெரிய வில்லனாக கற்பனை செய்கிறோம் அப்படின்னா, பிராமணர்களை மிகப்பெரிய வில்லனாக கற்பனை செய்கிறோம். அவனை அழிப்பதற்கு யார் தான் வர வேண்டியிருக்கு? புத்தர் மாதிரியான ஒரு ஞானி வந்தா தான் அழிக்க முடியும்னு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த கற்பனையைத்தான் அடிப்படையில மறுக்கக்கூடியவராக அயோத்திதாசர் இருந்தாருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப பிராமணர்களுக்கு எதிரி யாரு? இப்ப பிராமணர்களை அழித்தது யாரு? பிராமணர்களை தோலுரித்து காட்டியது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல கொண்டு போய் தான் இந்த தனி மனித தன்னிலை மறுக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்கான் இல்லையா அந்த நாட்டுல, தொடர்ச்சியாக உனக்கு செல்ஃபே கிடையாது, உனக்கு தன்னிலையே கிடையாது, உனக்கு அர்த்தமே கிடையாது, உனக்கு வந்து எந்த விதமான எசன்ஸும் இல்ல, நீ சாராம்சம் இல்லாம வெறும் கூடு மாதிரி இருக்க, உன்னுடைய உடல் தீண்டத்தகாத உடல்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவனை கொண்டு போய் பிராமணர்களுக்கான மிக முக்கியமான எதிரியாக நிரூபித்ததுதான் பூர்வ பௌத்தம் அப்படிங்கிற அடையாளம். அப்போ அங்க புரட்சியாளர் அடையாளத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுத்தார் அப்படின்னா, மனிதனுக்கு கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொல்றோம். கடவுள் இல்ல இது. சோ பௌத்தத்தை வந்து மிக முக்கியமாக அதை வந்து ஒரு அரசியல் கருவியாக மாற்றியது யார் அப்படின்னு கேட்டா, அயோத்திதாசர் தான் அது ஒரு அரசியல் கருவியாக மாற்றினார். அது வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கமாக மாற்றியது யார் அப்படின்னு கேட்டா, அயோத்திதாசர். அது தெய்வத்தால் அல்லது ஞானியால் வந்ததில்ல. அப்ப அந்த அந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டா, அது மனிதன் இல்ல, அது குழு அப்படின்னாரு. அது ஒட்டுமொத்தமான சமூகம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு பறையான ஒரு இன்டர்நேஷனல் ஒரு வொக்காபுலரியில ஒரு வார்த்தையை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல, அந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிற ஒரு பெரிய மக்கள் திரள் தான் இங்கே வந்து புரட்சியாளர்களாக வரலாற்றில் காரியமாற்றினார்கள் அப்படின்னு சொல்றார். இது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான, மிக பெருமிதப்படக்கூடிய ஒரு வரலாற்று தன்னிலையை உருவாக்கி தந்தது. இதுதான் அயோத்திதாசருடைய பௌத்தம்னு சொல்றோம். அயோத்திதாசருடைய பௌத்தம் இதுதான். அது வரலாற்று ரீதியாக எனக்கான தன்னிலையை உருவாக்கி தந்தது. எங்க, எந்த சூழல்ல? இந்த நாட்டுல என்னுடைய செல்ஃபே மறுக்கப்பட்ட காலகட்டத்துல, உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்ன காலகட்டத்துல, உனக்கு வரலாறே கிடையாதுன்னு சொன்ன காலகட்டத்துல, உனக்கு பேசவே வராது, நீ ஊமைன்னு சொன்ன காலகட்டத்துல, நான் ஒரு காலத்துல பேசினதுனால என்னை பறையான்னார். புரியுதா இப்போ? நான் உண்மையை பேசினதுனால தானே பறையான. அன்னையில இருந்து என் தொண்டையில இருந்து எதுவுமே வெளியே வரல. அன்னையில இருந்து நான் திக்குவாய்க்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டுல. அவனை பேச வைப்பதற்கு அவனுக்கான அந்த பழைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்த வேலையை தான் அயோத்திதாசர் தொடர்ச்சியாக செய்து கொண்டார். இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தான் பயங்கரமான, அது ஒரு மிஸ்மரைசிங்கான ஒரு சிச்சுவேஷன். இதை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறார்? இந்த விஷயத்தை எங்க இருந்து உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு வந்து தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த ஆழமான அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து எல்லையற்றது, பயங்கரமான எல்லையற்றது. அப்ப தமிழ் எவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கிறதுன்னு கேட்கும்போது, இந்த மை விகுதியை மெய்யாக எழுதணும்னு ஆரம்பிக்கிறார். அதுதான் அவர் ஏற்படுத்தின, நம்ம இன்னைக்கு ரொம்ப வெவ்வேறு விதமான தமிழ் சீர்திருத்தவாதிகளை பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லா சீர்திருத்தமும் மேலோட்டமான வரி வடிவ சீர்திருத்தங்கள் தான், காட்சி ரீதியான சீர்திருத்தங்கள் தான். சாராம்ச ரீதியா தமிழை சீர்திருத்ததுல யார் மிக முக்கியமான வேலையை செய்தார் அப்படின்னா அயோத்திதாசர். அவர் வந்து மையை வந்து மெய்ன்னு மாத்த சொன்னா, அந்த மெய் வந்து உங்களுக்கு அர்த்தத்தையே மாத்திரும். அதுதாங்க தமிழ் சீர்திருத்தம், அதுதான் மொழி சீர்திருத்தம். நீங்க வந்து லைய மாத்தி போட்டது இல்லை, அது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம். அது பேசிக்கலா அச்சு எழுத்து வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா நடந்துட்டு போயிடும். கல்வெட்டுல உங்களுக்கு வந்து சுழி போட முடியாதுன்னு நீங்க மாத்திக்கிட்டீங்க, அதெல்லாம் சீர்திருத்தம் இல்லை, அது டெக்னிக்கலான விஷயம். எது சீர்திருத்தம் அப்படின்னா, உங்களுக்கு உன் மைன்னு சொல்றத உன் மெய்ன்னு எழுத சொன்னார் இல்லையா, உள் மெய்ன்னு, அதுதான் சீர்திருத்தம். இதுல என்ன பெரிய சீர்திருத்தம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். மெய் அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனையை சுமந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியம். இது வந்து அயோத்திதாசர் இந்த இந்த இடத்துல நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தமிழ்ல தேடி போனா இங்க இருக்கிற மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, 18 மெய் எழுத்துக்களும் அது தலித்துகள் மாதிரியே உட்கார்ந்துருக்கு. திக்குவாய், 18 பேருக்கும் திக்குவாய், தொண்டையிலே நிற்கும் அந்த 18 எழுத்தும். உயிர் சேர்க்கலன்னா வெளியே வராது.
இக்குன்னு சொல்றதுக்கு ஈய சேர்க்கணும் இல்லையா? ஈ சேர்க்கலன்னா இக்கு தொண்டையில தான் நிற்கும். 18 அப்படிங்கிறது மேஜிக்கல் நம்பருங்க. ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இன்ஃபினிட். இங்க உள்ள தலித் வந்து இன்ஃபினிட்டியோட ரெப்ரசன்டேஷன். அப்ப இந்த மொழி, தமிழ் மொழி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா தலித்துகள்ட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும் நீங்க. இந்த தமிழ் மொழியினுடைய உடலாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தலித்துகள்னு சொல்லணும். இதுக்கு நாம வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். கம்முதல்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 18 எழுத்தும் கம்மு தான். கம்முன்னு இருக்குன்னு சொல்றோம்ல, கம்முன்னு இருக்கு, அமைதியா இருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னா கம் முதல் 18 அப்படின்னு நன்னூல்ல ஒரு வார்த்தை இருக்கு. க முதல் 18 எழுத்துக்கள். இந்த கம் முதல் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு, அது பேர் இல்ல, அதனுடைய இயல்பு. 18 எழுத்தும் கம்முது, சொல்ல தெரியாம வெளியே வர முடியாம கம்மிக்கிட்டே இருக்கு. இதுதான் ஒரு தலித்துடைய அனுபவம். இங்க இந்த நாட்டுல தலித்துகளுடைய அனுபவமே தான். இந்த தலித் அனுபவத்திலிருந்து தான் இந்த மொழி வந்து தன்னுடைய இலக்கணத்தை கண்டுபிடித்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது, இந்த தலித் அனுபவங்கள் இல்லைன்னா 2 வார்த்தையை நீங்க சேர்க்கவே முடியாது தமிழ்ல. நீங்க 2 வார்த்தையை சேர்த்து எழுதவே முடியாது, பேசவே முடியாது. நடுவுல சந்தின்னு ஒண்ணு, இந்த தலித் தான் வந்து நிக்கணும். சந்தி இந்த தலித் தான் வந்து நிக்கணும். இந்த தலித் இல்லாம நீங்க 2 பேரும் சேரவே முடியாது. தலித் அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அந்த 2 தலித் அல்லாதவர்கள் தலித்துகள் இல்லாம சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க 2 பேரையும் இணைக்கிற கண்ணி வந்து இந்த தலித்துகள் தான், இந்த பேச முடியாதவர்கள் தான், இந்த கம்முதல் தான். அதுதான் சந்தி. அந்த சந்தியில பிழை விடுறது அந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கு. தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையான கோளாறு என்னன்னா சந்தி பிழை தான். விளங்குதா? எங்க எங்க தலித்துகள் ஏன் திக்கிக்கிட்டே இருக்காங்க? இந்த சந்திய கம்முதல்னு சொன்னத நாம 17வது நூற்றாண்டுல நேமிநாதம்ங்கிற இன்னொரு இலக்கண பிரதி என்னன்னு சொல்லி 18 எழுத்தும் 18 மெய் எழுத்துக்களும் ஊமையாக நிற்கின்றனன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப நாம ஊமையானோன்னு தெரியுதா? நாம வந்து திக்கிட்டு இருந்தோம், திணறிக்கிட்டு இருந்தோம், சொல்ல முடியாம தவித்து கொண்டு இருந்தோம். இது விளங்காம நம்மள ஊமைன்னு சொன்னது பின்னாடி. இதை நம்ப ஆரம்பிச்சது தான் 20ஆம் நூற்றாண்டு தலித்துகளுடைய கொடூரமான ஒரு காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த தலித்துகள் தங்களை அத்தனை பேரையும் ஊமைன்னு நம்ப ஆரம்பிச்சதுதான் பெரிய கோளாறு. இதுதான் அயோத்திதாசருடைய அடிப்படையான விஷயமா இருந்தது. ஏன் வந்து அயோத்திதாசருடைய பயோபிக் எடுத்தா ஒரு திக்குவாய்க்காரன் கூட வரனா, அந்த திக்குவாய்க்காரன் அவன் தான் தலித்து. அவனை பேச வைக்கிறதுக்கு தான் 20ஆம் நூற்றாண்டுல அவர் அந்த பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பிரயத்தனம் பண்ணிட்டு அவனை பேச வைக்க, நீ பேசின ஒரு காலம் இருந்ததுடா அப்படின்னு சொல்றதுதான் அந்த பூர்வ பௌத்த காலம். நீ பேசினதுனால உன் தொண்டை நெரிக்கப்பட்டது. நீலகண்டன் நம்ம தானே? அப்போ நீலகண்டன் சிவன் இல்ல, நாம தான் நீலகண்டன். உண்மை வந்து தொண்டையில நிக்குது, கழுத்து நெரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான். இதுதான் அயோத்திதாசனுடைய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய அதனுடைய விகாசம் இருக்கு இல்லையா? அதனுடைய ஒரு பன்முகத்தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து உங்களை வந்து திரும்ப 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 வேற 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 லேயருக்கு எடுத்துக்கிட்டே போகும். நீங்க ஒரு இடத்துல நிக்க முடியாது. இவ்வளவு விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக வெளிக்கொண்டு வந்து, அதுவும் வந்து தமிழ் மூலகங்கள்ல இருந்து, தமிழ் ஆதாரங்கள்ல இருந்து வெளிக்கொண்டு வந்து பேசின நபர் தான் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்றோம். இப்ப தலித் இலக்கியத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அப்போ தலித் இலக்கியத்தை, தலித் வரலாறுகளை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அயோத்திதாசர் தான் பெரிய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் தொடர்ச்சியாக ஒரு பெரிய உரையாடலை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிறது முக்கியம். அவர் சாதாரணமா இங்க இருக்கிற ஆட்களோட உரையாடல, அவர் உலகளாவிய அளவுல நடந்த ஒரு பேர் உரையாடலில் தன்னுடைய பங்கினை செலுத்தி கொண்டிருந்தார். எல்லா சமயங்களும் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருந்த பொழுது பௌத்தமும் மீட்டுருவாக்கப்பட்டது. காலனியவாதிகள் இங்க இருக்கிற ஈஸ்டர்ன் ரிலிஜனை ஏன் ஆள்காட்டுக்கு என்ன நோக்கம்ங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும்.
அவங்க வந்து தங்களுடைய மத பாரம்பரியத்தை ஒரு 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 விதமான ஒரு பிராக்டிக்கலான மதம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாங்க. கிறிஸ்தவ மதம் வந்து ரொம்ப அனுபவபூர்வமான அல்லது நேரடியான பங்களிப்பை தரக்கூடிய மதம். கிழக்கு நாடுகளில் சார்ந்த இந்த பௌத்தம், இந்து இந்த மாதிரியான மதங்கள் என்ன அப்படின்னா ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய. அப்போ அனுபவமும் ஆன்மீகமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து வந்தவர்கள் தான் பிளாவட்ஸ்கியும் ஆல்காட்டும். இது ரெண்டையும் சேர்த்து ஏதாவது செய்ய முடியுமா, இது ரெண்டையும் சேர்த்து ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது. அப்ப காலனியத்தினுடைய யோசனை வேறொரு தளத்தில் இருந்தது. அவர்கள் வந்து இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ விடுதலை அடையணும்னு யோசிக்கவே இல்லை. அவர்கள் ரொம்ப நீக்கப்போக்காக இருந்தார்கள். அயோத்திதாசர் இந்த கோரிக்கையை வைக்கும் போது ஆல்காட் பயந்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பயம். அயோத்திதாசர் இன்னைக்கு சொல்ற அத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்க வந்து இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க சொல்லி இந்த கோயில்கள்லாம் நம்ம கோயில்கள்னா இங்க உள்நாட்டு கலவரம் தான் வெடிக்கும். ஆல்காட் அதுக்கு தான் பயந்தார். ஏன் பயந்தார் அப்படின்னு கேட்டா, விக்டோரியா ரெசல்யூஷன் ஒண்ணு இருக்கு. உள்நாட்டு விஷயங்கள்ல உள்நாட்டு மரபுகள்ல நாங்க தலையிட மாட்டோங்கிறது இருக்கு. இப்ப தியோசபிக்கல் சொசைட்டி என்றைக்கோ தடை செய்யப்பட்டிருக்கோம். ஆல்காட் மட்டும் ஒரு 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 புரட்சியாளராக அயோத்திதாசரை ஆதரித்திருந்தால் தியோசபிக்கல் சொசைட்டி நடந்திருக்காது. அன்னைக்கே இழுத்து மூடி இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்களை நீங்க என்னன்னு காட்ட முடியும், என்னன்னு காட்ட முடியும், இங்க பூர்வ பௌத்தர்கள்னு காட்ட முடியும். அப்ப பூர்வ பௌத்தம் அப்படிங்கிற அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப மிக முக்கியமான அடையாளம். இது வந்து உடனே ஒரு ஒரு கதையை மட்டும் சொல்லிடல அயோத்திதாசர். அப்ப இந்த செல்ஃப், இந்த சப்ஜெக்டிவிட்டி, இந்த தன்னிலை உருவாக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளை மட்டும் உருவாக்கினா போதாது, அதை சுற்றி உள்ள அந்த என்டையர் சூழலையும் உருவாக்கணும். இந்த கான்டெக்ட் கிரியேட் பண்ணோம். அப்ப இவன் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனும் தன்னை ஒரு கண்ணாடியில பூர்வ பௌத்தனா பார்க்கணும். நீங்க சொன்னா இன்னைக்கு உளவியல்ல லக்கன் சொல்ற மிரர் ஸ்டேஜ் மாதிரி ஒரு சின்ன குழந்தை முதல்ல என்னைக்கு ஒரு 1.5 வயசுலயோ 2 வயசுலயோ இந்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் உடம்பு தான், நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு கண்ணாடியில தன்னை பார்க்கிற மாதிரி என்னைக்கு உணர்ந்துக்குதோ அன்னைக்குதான் சப்ஜெக்டிவிட்டி ஆரம்பிக்குதுன்னு உளவியல் சொல்லுது. இப்ப தலித்துகள் இன்னைக்கு வரைக்கும் தன்னை கண்ணாடியில பார்த்துக்கவே இல்லை. அந்த கண்ணாடியை காட்டுறவர் தான் அயோத்திதாசர். அவர் வரலாற்றுல இருந்து ஒரு பெரிய கண்ணாடி கொண்டு வர்றாரு. இந்த பார், இந்த கண்ணாடியில பாரு, இந்த கண்ணாடியில பாரு, இந்த கண்ணாடியில தீபாவளி கொண்டாடுறாங்களா, இந்த கண்ணாடியில கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களா, இந்த கண்ணாடியில இந்த சடங்கு செய்யறாங்களா, அந்த சடங்கு செய்யறாங்களா, நடுவில் வைக்கிற பாரு, அதான் நீ தான் பூர்வ பௌத்தன்றாரு. இதை நம்ம இந்த கண்ணாடி கொண்டு போய் காட்டவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும். இதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ணாடி மக்கள்கிட்ட போய் காட்டவே இல்லை. ரொம்ப ரொம்ப அதாவது இந்த தன்னிலை உருவாக்கத்தை நாம வந்து எடுத்து கொண்டு போய் செல்லவே இல்லை. மக்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு சின்ன வட்டம். இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இந்த வட்டம் ரொம்ப சின்ன வட்டம். இது வந்து புத்தகத்துல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சுக்கும். ஏன்னா இது வந்து ஞானம். ஆனா அயோத்திதாசர் பௌத்தத்தை ஞானமாக ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஞானம் இல்லை, அது வந்து செயல்பாடு. அது நீங்க வந்து உங்களை இந்த மாதிரியாக கற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கற்பனை செய்யறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. அப்ப இன்னைக்கு அயோத்திதாசருடைய பௌத்த வயமாதல் இருக்கு இல்லையா, பௌத்தராக ஆகுதல்னு சொல்றாரு. அதனாலதான் அது ஆகுதல் அப்படிங்கிறது இதுதான். அவர் வந்து பௌத்த மதமாற்றமா பௌத்த ஆகுறதா அப்படின்னு கேட்கும்போது ஆகுதல்னு சொல்றது இதனாலதான். நீங்க வந்து மெட்டபாரிக்கலா மாறுறது இல்லை, இது மெட்டானமிக்கலா மாறுறது, ஆகுபெயரா மாறுறது. மீன் வித்துட்டு போறவர் மீன் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பாக்குறாரு இல்லையா, அதே மாதிரி பூர்வ பௌத்தன் கேட்டா நீ அவ்வளவு தலித்தும் திரும்பி பார்க்கணும். அது எப்படி மாத்துறது? இது மாத்துறதுங்கிறது பேர் இல்ல, அதனுடைய தன்னிலை. அவன் ஒரு வரலாற்று பூர்வமாக தன்னை கற்பனை செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பிராமணர்கள் இங்கே இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் ஏமாற்றி கொண்டிருந்த பொழுது இவன் ஏமாத்துறான்னு சொன்னது நான். இதான் தன்னிலை. இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட். இங்கதான் நான் நிக்கிறேன். இந்த தன்னிலைக்காக தான் என் தொண்டை நெரிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். இந்த தன்னிலைக்கு அப்புறம் தான் என்னுடைய நான் வந்து பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயம் திக்கி திணறிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ
அயோத்திதாசர்கிட்ட ரொம்ப தெளிவான ஒரு ஒரு தீர்மானமான ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அடையாளம் இருந்தது அப்படின்னா, நான் பேசவே முடியல. நான் இங்கிருந்து வெளியே இருக்கிறேன். என்னை வெளியே அனுப்பிட்டீங்க. நான் வெளியே நிக்கிறேன். இந்த நேரத்துல தான் அவர் திரும்ப திரும்ப எதை வந்து கேள்விக்கு உட்படுத்திக் கொண்டே இருந்தார்னா, காலனி அரசாங்கம் இந்த மக்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுப்பதற்கு தயாரா இருந்தது. அந்த புது அடையாளம் தான் டிப்ரஸ்ட் கிளாஸ். டிப்ரஸ்ட் கிளாஸ்னு ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணாங்க. அயோத்திதாசர் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தார். என்னைய டிப்ரஸ்ட் கிளாஸ் எப்படி சொல்லுவேன்னு கேட்டார். என்னைய பறையான்னு சொல்லாதன்னு சொன்னார். எனக்கு வேற தன்னிலையே கிடையாது. பறையாங்கிற தன்னிலை என் தன்னிலை இல்ல. டிப்ரஸ் கிளாஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள நான் வரமாட்டேன். என்னுடைய அடையாளம் இல்ல அது. அப்ப எது உன்னுடைய அடையாளம்? நான் பூர்வ பௌத்தன். பூர்வத்துல பௌத்தன். நான் இன்னைக்கு திக்கி திணறிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தொண்டை நெரிச்சேன். நான் உண்மையை சொன்னதுனால. வரலாற்றில் தொண்டை நெரிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். வரலாற்றில் அமுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். அந்த அடிப்படையான உணர்வுல இருந்து தான் இங்க வந்து இலக்கணங்கள் செய்யப்பட்டன. அதுதான் நம்ம தமிழ்ல சொல்றோம். இந்த மாதிரியான மெய் எழுத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரியான உயிர் எழுத்துக்கள் இருக்குன்னு. இதனாலதான் அவர் தன்னை என்னவாக கற்பனை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டா, இந்த சாதியால் சீர்கெட்ட சமூகத்தை மருத்துவம் பார்க்கறதுக்கு யார் முடியும் அப்படின்னா, இதுக்கு வெளியே இருக்கிற என்னால மட்டும்தான் முடியும்னு நம்பினார். அதுக்கு தான் வெளியே இருக்கணும்னு நம்பினார். காலனி அரசாங்கம் என்ன டிப்ரஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டு போய் இந்த சாதிய சமூகத்துல ஒரு அங்கமாக மாற்ற விரும்புகிறது அப்படிங்கிறத உடனடியா அடையாளப்படுத்தினது அவர் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நாம அதை அடிப்படையை வைத்து கொண்டு அவரை வந்து இல்லாத திட்டெல்லாம் திட்டிட்டு இருக்கோம். டிப்ரஸ் கிளாஸ்க்குள்ள அவர் வரமாட்டேன்னு சொன்னாருங்க. அந்த லிஸ்டுக்குள்ளேயே என்னை சேர்க்காதன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது திட்டுறோம். உண்மையிலே அது அவர் பண்ணது வந்து ஒரு பெரிய அரசியல். அவர் இந்த அடையாளத்துக்குள்ள வரவே விரும்பல. அதே நேரத்தில் அவர் பறையான்னு சொல்றதையும் திட்டினார். அதையும் கவனிக்கணும் நீங்க. பறையான்ல என்னுடைய அடையாளம். என்னுடைய அடையாளம் பூர்வ பௌத்தன். பறஞ்சதுங்கிறது ஒரு கால நேரத்தினுடைய ஒரு சூழலினுடைய என்னுடைய அரசியல் நடவடிக்கை. பூர்வ பௌத்தம் தான் என்னுடைய அடையாளம். நான் பூர்வத்துல பௌத்தன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் தான் பௌத்தமயமாதல்னு நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒட்டுமொத்தமான விஷயங்கள். ஸோ அயோத்திதாசருடைய பௌத்த மயமாதல் அப்படிங்கிறது இந்த இந்த தமிழினுடைய வேர்ல இருந்து உருவானது. இந்த மௌனத்தை இந்த இந்த நம்ம திக்கி திணறிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த திக்குவாய்க்காரனான நம்மளை ஒரு பெரிய மௌனத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் 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 வந்து அவர் பேசவே மாட்டாருங்க. அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு. இந்த மௌனம் பற்றி பௌத்தம் வந்து ஒரு பெரிய கோளாறான உருவத்தை எப்ப கண்டுபிடிச்சது அப்படின்னா நாகார்ஜுனர் காலகட்டத்துல தான். நாகார்ஜுனர் எழுதியிருக்கிறார் 70 ஸ்டான்சஸ் ஆஃப் சைலன்ஸ்னு. மௌனமும் இங்கே வந்து திரும்ப ஒரு ஒரு மோசமான ஒரு கருத்தாக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது முக்கியம். சோ மௌனம் வந்து ஒரு ஞானத்தின் உச்ச நிலையாக கருதப்படுகிறது. அதனால ரொம்ப ஈஸியா நீங்க என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா, ஒரு தலித்தை வந்து அவன் பேச முடியாம திணறிட்டு இருக்கிற ஒரு தலித் இருப்பான்ல, அவனை வந்து நீங்க என்ன சொல்லலாம், அவனுக்கு பேசவே தெரியாங்க ஊமன்னு சொல்ல முடியும். இன்னொரு கட்டத்துல அவன் பெரிய ஞானிங்க அமைதியாவே இருக்கான் பாருங்க என்ன சொல்ல முடியும். நாகார்ஜுனர் பண்ண பெரிய கோளாறு இது. நாகார்ஜுனர் மௌனத்தை வந்து ஒரு 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 மோசமான இன்னொரு நிலைக்கு கொண்டு போனார். நாகார்ஜுனர் அந்த 70 ஸ்டான்சஸ் ஆஃப் சைலன்ஸ் எழுதுறதுக்கு எப்படி எழுதினாருங்கிறது ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நாகார்ஜுனர் வந்து போதித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவர் அந்த போதனை அறையில நிறைய மாணவர்கள் இருக்காங்க. திடீர்னு அவர் என்ன கவனிக்கிறார் அப்படின்னா, சந்தன மனம் வருது அப்படின்னு கவனிக்கிறார். திடீர்னு கொஞ்ச நாள சந்தன மனம் மணக்குது அப்படின்னு இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 2 புது மாணவர்கள் வரும்போது சந்தன மனம் வருது. அவங்க திருப்பி வெளியே போனவுடனே சந்தன மனம் அவங்களோடய போயிருது. யார் இவங்க அப்படின்னு கேட்கிறார். புதுசா வந்து சேர்ந்திருக்க மாணவர்கள் அப்படின்றாங்க பௌத்த பள்ளியில. உடனே அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கு? நாங்க வந்து நாகர்லோகத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்றான். நாகர்லோகத்துல இருந்து. நாகர்லோகம் எங்க இருக்கு? கடலுக்கு அடியில இருக்கு. இப்ப என்னை கூட்டு போங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன இங்க எதுக்கு படிக்க வந்திருக்கீங்கன்னா, இல்ல எங்கிட்ட நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதை வந்து வாசிக்கிறது எப்படின்னு தெரியல. அதை கத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். இப்ப என்னை கூட்டு போங்க அப்படின்ட்டாரு. இவர் வந்து இவங்க 2 பேரும் இந்த சந்தனம் மனம் மணக்கிற 2 நாகர் இளைஞர்களும் அவரை வந்து கடலுக்கு அடியில அந்த லோகத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க ஏராளமான
சுவடிகளை அவர் பார்க்கிறாரு. அந்த சுவடிகளை வைத்துக் கொண்டுதான் நாகார்ஜுனர் 70 ஸ்டான்சஸ் ஆஃப் சைலன்ஸ் எழுதினாருன்னு கதை. நாகர்கள் யாரா இருந்திருக்கும்? சந்தனம் மணக்கிற நாகர்கள் கம்முன்னு இருக்கிற அந்த 18 மெய்யெழுத்தை தான் இருந்திருக்கும். கம்மு தான் மணக்கிறதுன்னு அர்த்தம். கம்முன்னு மணக்குமா? கம்முங்கிறது வெறும் சைலன்ஸ் இல்லை நமக்கு, அது ஸ்மெல். மொழிக்கு முந்தைய மொழி, பேசுறதுக்கு முந்தைய மொழி. அது 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 வந்து வாசனை. அது அது இன்னொரு நெய்யிலிருந்து உருவாறது. ஏறக்குறைய நாகார்ஜுனர் திராவிடத்தினுடைய அல்லது தமிழினுடைய அந்த அடிப்படையான மெய்யெழுத்துக்களுடைய ஒலிக்காமை இருக்கு இல்லையா, ஒலிக்காமை, அந்த ஒலிக்காமைய மௌனம்னு தப்பிதமாக புரிந்து கொண்டாரோ அப்படிங்கிறது தான் நம்ம தோண வேண்டியிருக்கு. ஒலிக்காமைங்கிறது மௌனம் இல்லை, அது வந்து திணறல். தமிழ் வந்து மௌனத்துல இருந்து ஆரம்பிக்கல. அப்படி சொன்னா நிறைய இலக்கியவாதிகளுக்கு இங்க பிடிக்கும். எவ்வளவு கவித்துவமா இருக்கு இல்லையா? தமிழ் எங்க இருந்து ஆரம்பிக்குது? மௌனத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க. எல்லா மொழிகளும் சத்தத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது தமிழ் தாங்க பெரிய மொழி, அது மௌனத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனா ஒரு கவிதை மாதிரி இருக்கு இல்லையா? அது கேடுகட்ட கற்பனை. தமிழ் மௌனத்துல இருந்து ஆரம்பிக்கல, திணறல்ல இருந்து ஆரம்பிக்குது. பேச முடியாத திக்குதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அது கழுத்து நெரிக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிக்குது. கழுத்து நெரிக்கப்பட்டவனுக்கு, சொல்ல முடியாதவனுக்கு அல்லது தன்னுடைய கருத்தை புலப்படுத்த முடியாதவனுக்கு தமிழ் ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறது முக்கியம். இப்போ மொழி அதைத்தான் செய்யணும். மொழியினுடைய பயன்பாடு என்ன? மொழியினுடைய கண்டுபிடிப்பு என்ன? பூரண மௌனத்திலிருந்து எதுக்கு மொழி உருவாயிருக்கணும்? மொழி ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெரிய துயரத்திலிருந்து உருவானதான் மொழி. ஒரு பெரிய துக்கத்திலிருந்து உருவானதான் மொழி. ஏன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு புரியல. நான் உங்களுக்கு சரியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் மொழி தேவைப்படுது. அப்புறம் என் மனதில் உள்ள துக்கத்தின் வெளிப்பாடு தான் மொழி. தமிழ் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, திணறல்ல இருந்து உருவாகுதுன்னு. இதை நம்மளுடைய ஞானிகளும் சரி அல்லது இலக்கியவாதிகளும் சரி, மொழி மௌனத்தின் மொழி, அதாவது உச்சபட்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மௌனம்பாங்க. உச்சபட்ச விஷயம் மௌனம் இல்லை, அது பூரண மௌனம்னு பௌத்தம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இங்க இங்க பிரச்சனை வந்து பூரண மௌனம் இல்ல, இங்க பிரச்சனை வந்து தலித்துகளின் துக்க மௌனம். தலித்துகளுடைய துக்கம் வந்து மௌனமாக இங்க திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிறது. இதை எப்படி மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது தான் நீங்க காலையில் பேசும்போது சொன்ன, எனக்கு முந்தின செஷன்ல சொன்ன இந்த விஷயம் இதுதான். இதை எப்படி மொழிபெயர்க்கிறது? இந்த மௌனத்தை எப்படி வெளிப்படுத்துறது? அதற்கு அயோத்திதாசர் கண்டுபிடிச்சது தான் பௌத்தம். அயோத்திதாசருடைய பௌத்த வயமாதல்ங்கிறது திக்குவாய்க்காரனுக்கு செய்யப்பட்ட மருத்துவம். அது நீ பேசுவதற்கான ஒரு ஒரு வழிமுறையை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதனாலதான் அயோத்திதாசருடைய பௌத்தத்தை வந்து நாங்க வந்து அவ்வளவு ஒரு 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 பெரிய கற்பனா சக்தி மாதிரி திரும்ப திரும்ப பார்ப்பதற்கான காரணம் இதுதான். அவர் அவர் ஏன் மாமனிதராக தோன்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு காரணமும் இதுதான். அவர் ஏன் பெரிய சிந்தனையாளராக தோன்றுகிறார் அப்படிங்கிறது காரணமும் இதுதான். அப்ப இந்த திணறல்ல நீங்க வந்து அனுபவிக்கல அப்படின்னா, இந்த திணறல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க பெரிய சிந்தனையாளராக இருக்க முடியாது. இந்த இந்த நாட்டுல திரும்ப திரும்ப அடிப்படையான மனித துக்கம்னு எதை சொல்றோம்னா, திக்கி திணறதான் சொல்றோம். திக்குறது தான் இங்க அடிப்படையான மனித உணர்வு. இது வந்து தலித்துகள் உணர்வு. வரலாற்றுல தலித்துகள் மீது இந்த மனித உணர்வு ஒட்டுமொத்தமாக திணிக்கப்பட்டதுங்கிறது முக்கியம். ஆனா எல்லா மனிதருக்கும் இந்த உணர்வு உண்டு. எல்லா மனிதரும் திக்கி திணறது சாத்தியம். எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திக்கி திணறிட்டே இருக்கும், சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கும். இத பேசுறதுதான் அயோத்திதாசருடைய அரசியலாக இருந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் பூர்வ பௌத்தம்ங்கிற அடையாளம் ஒட்டுமொத்தமாக அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான விடுதலை கருவிங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒட்டுமொத்தமாக இந்த அத்தனை பேருக்குமான விடுதலைக்கான ஒரு வழிமுறையாக மாறுவது அந்த இடத்துலதான்.
ஏன்னா திணறல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாதிக்கான அல்லது ஒரு பிரிவுக்கான உணர்வு இல்லை, இது எல்லாருக்குமான உணர்வு. எல்லாரும் இதை எதிர்கொள்றோம். அதுக்குதான் மொழியே கண்டுபிடிக்கப்பட்டது. திணறிட்டு இருந்ததுக்கு தான் மொழியே கண்டுபிடிக்கப்பட்டது. நாம இந்த திணறலை என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, வேற வேறு அர்த்தங்கள்ல இந்த திணறல் எதிர்கொண்ட போதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எனக்கு சரியான வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது, மொழியினுடைய போதாமைன்னுலாம் சொல்லிட்டு இருக்கோம். இது மொழியினுடைய போதாமை இல்லை, இது வரலாற்று ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட உளவியல் கோளாறு. மொழியினுடைய போதாமை இல்லை. ஏன்னா மொழி வந்து முழுமையான ஒரு கருவி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சுல, நீங்க ஒரு கேள்வி தானே கேட்டீங்க. உண்மையில 2வது கேள்வியை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். தமிழ் தமிழ் வந்து எப்படி பௌத்த தன்மையோட இருக்கின்றது அது முடிச்சிட்டீங்க. அதான் 2வது கேள்வி 2 கேள்வியும் 3வதா வந்து மிகச்சிறிய கேள்வி தான். நீங்க பேசும்பொழுதே லக்கான் இது எல்லா தியரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸும் இப்போ வரும்பொழுது அதாவது இங்கே 21ஆம் நூற்றாண்டுல வந்து பண்டிதரை நாம தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் வந்து ஒருவேளை இவ்வளோ தியரிட்டிக்கல் பேஸ் காரணமா இருக்குமோ, ஒருவேளை இது இல்லைன்னா நம்மளால பண்டிதரை அணுக முடியாம போயிருக்குமோ அப்படின்ற ஒரு இதுல ரொம்ப அடிப்படையா நமக்கு இன்னைக்கு இதெல்லாம் தெரியறதுனால இதெல்லாம் வச்சு பார்க்குறோம். திணறதுக்கு இவ்வளவு கோட்பாடுகள் தேவையில்லைல்ல. திக்கி திணறது அதுல அது அது நாம திணறுறோம், நமக்கு திக்குது அப்படின்னு என்னைக்காவது உணர்ந்தா பண்டிதர் ரொம்ப ஈஸியா விளங்கும். லக்கன் தெரிஞ்சாதான், அல்லது வந்து டெலியூஸ் தெரிஞ்சாதான், அல்லது வந்து பின்னவீனத்துவ கோட்பாடுகள் தெரிந்தாதான் பண்டிதர் விளங்குவார்லாம் இல்லை. உங்களுக்கு திக்கி திணறதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா போதும், பண்டிதர் வந்து விளங்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் நீங்க கடைசியா பேசும்பொழுது அம்பேத்கர் வந்து நான் இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் இந்துவாக இல்லாத ஏதோ ஒன்று தேடினார் நீங்க கடைசியா சொன்னீங்க சார். அது பண்டிதனுடைய அந்த பௌத்தமாக இருக்குமோ, அம்பேத்கர் கடைசியாக தேடியது அப்படின்ட்டு வச்சுக்கலாங்களா சார்? அம்பேத்கருடைய பௌத்தத்துக்கும் பண்டிதருடைய பௌத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்லை, நம்ம அதை அப்படி சுருக்கிடக்கூடாது. அது ரெண்டையும் நம்ம வந்து வேற வேற மாதிரி தான். ஏன்னா அம்பேத்கருடைய பௌத்தம் வந்து அது ஒரு பெரிய தீவிரமான ஒரு பகுத்தறிவு ரீதியான நடவடிக்கை. அது ஒரு பகுத்தறிவு ரீதியான அரசியல் நடவடிக்கை. அது அது வந்து அந்த பௌத்தம் வந்து அவர் புத்திபூர்வமான ஒரு செயலாக அதை கருதுகிறார், அதை கருதினார். அதனுடைய கடைசி செயல் தான் ஒரு சடங்கு மாதிரி கன்வர்ஷன். கன்வர்ஷன்ங்கிறது கடைசி சடங்கு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க வந்து மார்க்சியமா தம்மமாங்கிற உரையாடலாம் முடிச்சுட்டு கன்வர்ஷனுக்கு வரணும்னு தான் சொல்றார். அது ஒரு பகுத்தறிவு ரீதியான பௌத்தம். ஆனா அயோத்திதாசர் அந்த நிலைமைக்கெல்லாம் போல. அவர் வந்து சப்ஜெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டா இங்க வந்து ஒட்டுமொத்தமா எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறாரு. அதனால அவருடைய மெத்தடாலஜி வேற, இவருடைய மெத்தடாலஜி வேற. அதனாலதான் நம்ம அயோத்திதாசருடைய பௌத்தத்தை அம்பேத்கருடைய பௌத்தம் வேற ஒரு மெத்தடாலஜி. அது அது வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராசஸ்ன்னு சொல்லணும். இன்னும் முக்கியமா இது வந்து முழுக்க முழுக்க உணர்வு ரீதியான வேலை. அயோத்திதாசர் ஒரு இலக்கியவாதி மாதிரி செயல்படுறாருன்னு தான் சொல்லுவேன் நான். அவர் அவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ளதான் திரும்ப திரும்ப இருக்கார். ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான வேலை இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்து கல்ச்சுரல் ப்ராப்ளமா பொலிட்டிக்கல் ப்ராப்ளமான்னு கேட்கிற போது அயோத்திதாசர் என்ன சொல்றாரு, ஜாதிங்கிறது அந்த திக்கு திணறுதுங்கிறது ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து கல்ச்சுரல் ப்ராப்ளம், எமோஷனல் ப்ராப்ளம். இந்த எமோஷனல் ப்ராப்ளத்தை எமோஷனலா தான் டீல் பண்ணணும்னு சொல்றாரு அவர். அப்போ பௌத்தம் அவருக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம், உணர்வு ரீதியான ஒரு விஷயம். அந்த உணர்வு ரீதியாக உங்களை பௌத்தராக ஆக்கிக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத தான் அவர் பேசுறாரு. ஆனா அம்பேத்கர் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். அது முழுக்க முழுக்க நீங்க பௌத்தத்தை சீர்தூக்கி பார்த்து மற்ற மதங்கள் அத்தனையும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய ஒரு வேலை. அது அதுல ஒரு சோசியல் சயின்ஸோட ஒரு அடிப்படைகள் அதுல தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு அனாலிசிஸ் இருக்கு, சிந்தசிஸ் இருக்கு. கடைசியா அந்த தீசிஸ் வந்து பௌத்தத்துல நிற்கும், நவயானான்னு நிற்கும். ஆனா அது ஒரு சடங்காக மாறி விட்டதுங்கிறது வேற விஷயம். ஆனா அம்பேத்கர் முன்மொழிகிற அந்த நவாயானா இருக்கு இல்லையா, அது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஆனா அயோத்திதாசர் அப்படி இல்லை, அது இது முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் ப்ராசஸ்.
ரொம்ப நன்றிங்க சார். ஒரு திக்குவாயிலிருந்து ஆரம்பித்து அதை மொழியோடு மெய்யோடு தொடர்புபடுத்தி எக்ஸைட் ஆக பண்ண வச்சுட்டீங்க. மிக்க நன்றி சார். இதோடு நாம் இந்த அமர்வை முடித்துக்கொள்வோம். அயோத்திதாசருடைய ரெவல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் இட் டசன்ட் நீட் அன் ஆர்மி, இட் ஜஸ்ட் நீட் அன் இங்க் அண்ட் பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பெருவாரியாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பைசா தமிழ் பத்திரிகையுடைய பயணம் குறித்தும் அந்த காலகட்டத்தின் ஊடாக சென்று அந்த இடுக்குகள் குறித்தும் விரிவான ஒரு உரையாக இந்த அமர்வு இருந்துச்சு. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனைகள் குறித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் மீதான வேறொரு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு உரையாகவும் இந்த அமர்வு இருந்தது. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனைகள் எப்படி கான்டெம்பரரி தலித் தமிழ் அண்ட் புத்திஸ்ட் அசாஷன் மூமெண்ட்ஸ்க்கு ஒரு ரெலவெண்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உள்மை அப்படிங்கிறது, உள்மை எப்படி உள்மையா தாசர் வந்து எழுதியிருந்தார். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை ஒரு ஒரு கல்விப்புலம் சார்ந்த ஒரு உரையை கேட்ட மாதிரியும் அதே சமயத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு உரையாகவும் இந்த அமர்வு இருந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். இந்த நாள் வந்து வேர்ச்சொல் இரண்டாவது நாள் நிகழ்வு வந்து இன்னொரு மிக முக்கியமான நாளாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தோழர் தர்மராஜ் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ நம்ம எல்லாருடைய சார்பாகவும் நீலம் அமைப்பின் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு சின்ன கேக் கட்டிங் இருக்குது தோழர். ஸோ எழுத்தாளர் நரன் அவர்களையும் பேராசிரியர் ஸ்டாலின் சார் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தோழர். மிகச் சிறப்பான மிக முக்கியமான ஒரு அமர்வாக இரண்டாவது அமர்வு மிக விமரிசையாக நடந்து முடிந்திருக்கிறது. நெறியாள்கை செய்த அருள் ஸ்காட் அவர்களுக்கு நன்றி.